வணக்கம் நண்பர்களே. இன்று நாடு முழுக்க பேசுபொருளாக இருப்பது இவிஎம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எனப்படுகிற வாக்குப்பதிவு எந்திரங்கள். இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒரு பக்கம் சாதகமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் நிறைய பாதகமான அம்சங்களை கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிறத இப்போது ஆதாரத்தோட எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கட்சி சாராத நடுநிலையான சில அறிஞர்கள், அதாவது இந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கிற பொறியாளர்கள் பலர் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எப்படி தப்பாக பயன்படுத்த முடியும், ஆளும் கட்சி, குறிப்பாக ஆளும் கட்சி எப்படி இந்த எந்திரத்தை தவறாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அந்த மைதானத்தில் பொதுமக்களுக்கு ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை நேராக இல்லாமல் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த எந்திரங்களை நம்ம இயக்க முடியும். அதே போல் இந்த எந்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கே வாக்களிக்கிற மாதிரியான மாற்றங்களை செய்ய முடியும். அதாவது நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு சாதகமாக விடக்கூடிய வகையில் இந்த ஓட்டுப்பதிவு எந்திரங்களை மாற்ற முடியும். அப்படிங்கிறத அவங்க ரொம்ப விளக்கமாக அவங்க காட்டியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனில். இதை பற்றி ஆளும் கட்சி இது வரைக்கும், ஆளும் கட்சினா பாஜக, ஒன்றிய பாஜக இன்னைக்கு வரைக்கும் வாயே திறக்கலை. குறிப்பாக எல்லாத்துக்கும் மல்லு கட்டிக்கிட்டு பதில் சொல்கிற மோடி இதை பற்றி வாயே திறக்காமல் இருக்கார். அதே போல் அவரது இன்னொரு ஊதுகுழலாக திகழ்கிற அமித்ஷாவும் கூட அமைதியாக தான் இருக்கார். இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களால் எவ்வளவு தில்லுமுள்ளு செய்ய முடியும் என்பதை நாடு முழுக்க ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போயிட்டுருக்காங்க. இது குறிப்பாக வட மாநிலங்களில் உள்ள அந்த வாக்காளர்கள் பெருமளவு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவல். பல நண்பர்கள் வடக்கில் நல்ல மாறுதல் வர ஆரம்பித்திருக்கிறது, இதுதான் மக்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிற மாதிரி தகவலோட சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை பெருசாக அவங்க பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாக்குப்பதிவு எந்திரங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பாதகமாக மாறுகின்றன அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனால், இதை யார் கண்டுபிடிச்சிது? இந்த வாக்குப்பதிவு எந்திரம் இன்று நடைமுறையில் இருக்கிறது இல்லையா, இந்த நடைமுறையில் உள்ளதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, அவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான். மறைந்த பிரபல எழுத்தாளர், எழுத்துலகின் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படுகிற திரு சுஜாதா ரங்கராஜன் அவர்கள். அவர்தான் இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை கண்டுபிடிக்கிறதுல முக்கிய பங்காற்றியவர். இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை நடைமுறை, இப்போ கேரளாவில் ஒரு தொகுதியில் போயிட்டு முதல் முறையாக வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு போய் வச்சு அதில் பதிவு பண்ணுறாங்க. அதை நேரில் இருந்து அந்த வாக்குப்பதிவை அமல்படுத்திய விஞ்ஞானி யாருன்னா நம்ம சுஜாதா அவர்கள் தான். அவரை அதை கண்டுபிடிக்கும் போது முழுக்க இது இந்த மக்கள் தொகை பெருக்கமுள்ள இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரியான வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒரு வரப்பிரசாதம், அதனால் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதே சுஜாதா இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை மாற்றணும்னு சொல்லிப்பார். அல்லது அதில் மற்றவர்கள், இந்த அரசியல் கட்சிகள் அதில் தில்லுமுள்ளு செய்ய முடியாத அளவுக்கு மாற்றங்களை செய்யணும் அப்படின்னாது கூட இன்னைக்கு, அதாவது அவர் இறந்த 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு தான் அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் இப்போ இதை வச்சு என்னென்னலாம் ஃப்ராடுத்தனம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாம் விஞ்ஞானிகள் நிரூபிச்சிட்டாங்க, மெய்ப்பிச்சு காமிச்சிட்டாங்க. இது எல்லாம் ஒரு வேளை சுஜாதா உயிரோடு இருந்து பார்த்துருந்தாருன்னா ஒன்று வாக்குப்பதிவு எந்திரங்களை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிப்பார், அல்லது தில்லுமுள்ளு செய்ய முடியாத அளவுக்கு இதில் எப்படி வேறு மாற்றங்களை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமாக ஒரு கருத்துரை அவர் சொல்லியிருப்பார், அல்லது அதை எப்படி மாற்றலான்ற ஐடியாவையாவது கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு இந்த இவிஎம்ஸ், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸுங்கிறது இப்போ மக்களுக்கு எதிராக, மக்களாட்சிக்கே எதிரான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஸோ இப்போது 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இந்த பொது தேர்தலில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறத தடை பண்ண முடியுமா இப்படி கேள்வி கேட்டு, அல்லது தடை பண்ணணும்னு கேட்டு பல 100 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு, இந்த இவிஎம்மை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. ஆனாலும் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த இவிஎம்ஸை நிப்பாட்டிட்டு
புதிதாக வந்து வாக்குச்சீட்டு அச்சடித்து அந்த வாக்குச்சீட்டு முறையில் ஓட்டு போடுற அதை கொண்டு வர்றதுங்கிறது நடைமுறையில் சாத்தியமானால் கொஞ்சம் கஷ்டம், குதிரை கொம்பு தான் அது. அதனால் இப்போ ஒரு அரசு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து புதுசாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துங்க, அதே நேரத்தில் யாருக்கு வாக்களித்தோம் அப்படின்னு வந்து ஒரு ஓட்டு சீட்டு ஒன்று வரும், அதில் ஒரு ரசீது ஒன்று வரும், அதுதான் விவிபேட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டை வந்து எண்ணணும். நீங்கள் கவுண்ட் பண்ணுறது வாக்குப்பதிவு மிஷினை வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இந்த விவிபேட் அந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை வந்து என்னென்னா, அந்த சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஓட்டு பதிவு போடுற ஒரு சீட்டு மாதிரி தான், வாக்குச்சீட்டு மாதிரி தான் அது. இதை முதல்ல எண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து யாருக்கு நம்ம வாக்களித்தோம்ங்கிறது தெளிவாக இருக்கும். மிஷினில் தப்பாக பதிவானால் கூட இந்த சீட்டில் சரியாக இருக்கும். அதனால் இதை எண்ணினீங்கன்னா யாருக்கு அதிக வாக்கு விழுந்ததுங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஏன் இது போன தேர்தலில் நடைமுறையில் இல்லையா? அதுக்கு முந்தின தேர்தலில் இந்த மாதிரி ரசீது வராதுன்னா அப்பயும் வந்தது. போன தேர்தலில் இந்த விவிபேட் அப்படிங்கிற அந்த ரசீது வந்து வந்தது. ஆனால் அந்த ரசீதை எண்ணவில்லை. இதை எண்ணியே ஆகணும்னு எதிர்கட்சிகள் எவ்வளவோ வந்து வற்புறுத்தி பார்த்தாங்க. ஆனால் மோடியினுடைய அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. அந்த விவிபேட் சீட்டுகளை எண்ணாமல் வெறும் மிஷினில் வந்த நம்பர்ஸை மட்டுமே கணக்கில் எடுத்து வெற்றி தோல்வியை வந்து அறிவித்தாங்க. இப்போ இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போது மத்தியில் பாஜக ஜெயிக்குது, அதனால் வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லுமுள்ளு நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இவங்க தான் ஜெயித்தாங்க, பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் தான் ஜெயிச்சது, திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சது, இப்போ கூட கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சது, ஏன் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சது. இந்த பாஜக நினச்சிருந்தா இங்கெல்லாம் கூட அவங்களே ஜெயிக்கிற மாதிரி இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை மாற்றிருக்க முடியாதா? ஏன் வந்து இங்கெல்லாம் வந்து இந்த எதிர்கட்சிகள் ஜெயிக்க விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. என்னதான், அதாவது பாஜக வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டாளா என்ன? அவங்களுக்கு என்ன தேவை? ஒன்றியத்தில் அவங்களுடைய அதிகாரம் எப்பயும் இருக்கணும், அதை அவங்க விட்டுற மாட்டாங்க. தென் மாநிலங்கள் மொத்தமும் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தால் கூட வட மாநிலங்களில் எங்களுக்கு மெஜாரிட்டி சீட்டு கிடச்சிருச்சுன்னு காமிச்சு அதிகாரத்தில் உட்கார்றது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுக்கு தான் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துகிறாங்கன்றது தான் மேஜர் குற்றச்சாட்டு. அப்போ தென் மாநிலங்களில் பாஜகன்றது ஒரு கட்சியே இல்லை. குறிப்பாக நம்ம கேரளாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, ஏன் ஆந்திராவில் கூட இந்த பாஜக என்பது ஒரு பெரிய சக்தியே கிடையாது. கர்நாடகத்தில் தான் ஏதோ தெரியாதனமாக வந்து அவங்க உள்ள கால் ஊண்டிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த காங்கிரஸினுடைய கையாளத்தனமே தவிர அந்த மக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தென் மாநிலங்களை பொறுத்தவரை பாஜக என்பது பூஜ்ஜியம்தான். இங்கே தமிழ்நாட்டில் அது மைனஸில் இருக்குது. அதனால் இங்கெல்லாம் வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ரிசல்ட் இந்த இவிஎம்மில் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு கேலி கூத்தாக இருக்கும்? எல்லாரும் நம்பிடுவாங்களா? திரும்ப 100 முறைனாலும் என்றா திரும்பன்னு சொல்லுவாங்க, இல்லை மறுதேர்தல் வையின்னுவாங்க. அப்படி ஒரு அவமானம் வேணான்னு தான் தென் மாநிலங்களில் அந்த முயற்சியை அவங்க செய்யலை. ஆனால் வட மாநிலங்களில் அதை திரும்ப செய்கிறதா குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நீடிக்குது. ஏன்னா இது வந்து வெறுமனே ஒரு குற்றச்சாட்டு அல்ல, ஆதாரம் இல்லாமல் யாரும் அதை சொல்லிடல. நீங்கள் வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் வந்து இவங்க வாக்குப்பதிவு செஞ்ச பிறகு அந்த எந்திரங்களை என்ன பண்ணுறாங்க? அதே போல் அங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தேர்தல் அதிகாரி. இந்த தேர்தல் அதிகாரியை எப்படியெல்லாம் இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை முறைகேடாக வந்து உடைக்கிறாரு அல்லது அந்த இதை வந்து மாற்றுறாருங்கிறதெல்லாம் வந்து பல முறை வந்து ஆதாரத்தோடு வந்து நிரூபிச்சிட்டாங்க. இருந்தும் கூட இந்த அரசாங்கம் அதையெல்லாம் வந்து கண்டும் காரணமாக போய்கிட்டு இருக்கு. அதே போல் நீதிமன்றங்களும் கூட இந்த மோடி அரசுக்கு சாதகமாக இந்த விஷயத்தில் கண்டும் காணாமல் அது தடவி கொடுத்து தான் தீர்ப்பு சொல்கிறதா குற்றச்சாட்டு நிற்கிது. அதனால் இந்த தேர்தல் தென் மாநிலங்களில் ஏன் எதிர்கட்சிகள் ஜெயிக்குது அல்லது முக்கியமான மாநிலங்களில் ஏன் எதிர்கட்சிகள் ஜெயிக்குதுன்னா அங்கெல்லாம் இந்த முயற்சியை அவங்க எடுக்கிறதில்ல. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு, காட்டி கொடுத்துரும். அதனால் அங்கெல்லாம் நடுநிலையாக நிற்கிற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு எங்கெல்லாம் இந்த திருவிளையாடலை அரங்கேற்றணுமோ அங்கெல்லாம் அரங்கேற்றி வெற்றியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு நிற்கிது. இந்த குற்றச்சாட்டை ஆதாரமற்று போக செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை தேர்தல் வாக்குச்சீட்டு மூலம் தேர்தலை நடத்துறது தான் இந்த அரசுக்கு நல்லது. இவங்க மானத்தை அதுதான் காப்பாற்றும்.
இன்னொன்று, இந்த தேர்தலில் பெரும்பான்மை கட்சிகள் கேட்டிருக்கிற மாதிரி அந்த விவிபேட் அப்படிங்கிற வாக்குச்சீட்டு ரசீதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. வாக்கு செலுத்திய பிறகு ஒவ்வொரு வாக்காளனுக்கும் தரப்பட வேண்டிய ரசீது அது. அந்த ரசீதை ஒரு தேர்தல் சீட்டாக வந்து எண்ணணும். அதை வாக்குச்சீட்டாக கருத்தில் கொண்டு அதை எண்ணி அதன் அடிப்படையில் வந்து வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத சொன்னால் ஓரளவு நம்பகத்தன்மை இருக்கும். அப்படி இல்லைன்னா இது நம்பகத்தன்மையற்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த 2024 அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.